தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பவர் தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இப்போ 2 வருஷமா அன்னை விஜி சரவணன் அவர்களோட சேர்ந்து நான் கட்சி பணிகள் செய்துகிட்டு இருக்கேன். சரவணனோட லாட்ரி உங்களுக்கு அதில் கமிஷன் ஒன்று ரெடி பண்ணுறேன், ராமநாதபுரத்தில் போய் அந்த ஏஜெண்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சாயல் குடிக்கிட்ட போனோன்னா இந்த லிம்கா ஜீஸ் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. திரும்பவும் நான் கேட்டேன், சரவணன் உங்களை தான் கேட்டேன். ஆமாக்கா, உங்களுக்கு வேலையே அண்ணன் தான் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. ஒரு லார்ஜ் முன்ன போய் நிப்பாட்டினாரு. ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் புக் பண்ணுறோம், நீங்கள் அதில் ரெஸ்ட் எடுங்க. நான் நம்பி ஓகேன்னு சொல்லி போனேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா சாப்பாடு வாங்குற வர்றேன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னோட பேண்டை கலட்டினாரு. ஆள் ஷவுட் ஆனாலும் என் மேலே விழும்போது என்னால் அவரை தடுக்கவே முடியலை. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில் சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூட்டு வர சொன்னார், நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டே கேட்டேன், அடே நீ இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசியன்ட்ட சொல்லி விஜயன் சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனை என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னார்.